Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video, chapter 7 integrals exercise 7.10 introduction part வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த introduction partல நம்ம definite integrals ஓட சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம 7.7 வரைக்கும் வந்து indefinite integrals பேஸ்டா வந்து சம் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் டெஃபினட் இன்டெக்ரல்ஸ் வந்து 7.8ல இருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ இங்க இன்டெஃபினட் அண்ட் டெஃபினட் இன்டெக்ரல்ஸ்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்க வந்து என்னது லிமிட் குள்ள வந்து அப்ளை பண்றது வந்து டெஃபினட் இன்டெக்ரல், லிமிட் இல்லாம வர்றது வந்து இன்டெஃபினட் இன்டெக்ரல் அப்படின்னு வந்து ஷார்ட்டா சிம்பிளா வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த டெஃபினட் இன்டெக்ரல் வந்து நம்ம இப்போ லாஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ்ல வந்து அவங்க சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது வந்து ஒன் பை ஒன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நான் வந்து ஒரு 5 ப்ராப்பர்ட்டி எழுதுனேன் சார். அதுக்கப்புறமா வந்து நம்ம வீடியோல வந்து அப்படியே சொல்லி கொடுத்துட்டு எழுதலான்ட்டு நான் மீதி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து நான் எழுதலை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில வந்து பார்த்தோம்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் லிமிட் வந்து ஏ டு பி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே தான், ஆனால் எஃப் ஆஃப் டி டிடி இங்க வந்து என்ன இருக்கு, எக்ஸுக்கு பதிலாக டீன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் இல்லாம வேற எதனா ஒரு பேராமீட்டர் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னாலுமே, அதாவது டீட்டாவா இருக்கட்டும், எஃப் ஆஃப் டீட்டா டி டீட்டான்னு வரட்டும், எது இருந்தாலும் ஜஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் அவங்க வேற ஒரு வேரியபிளை வந்து யூஸ் பண்றாங்க, அதே தான் வந்து வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு என்ன பண்றோமோ அது சேம் திங் எஃப் ஆஃப் டி டிடிக்கு வரும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அதான், அது சிம்பிள் திங், ஒண்ணுமே இல்லை அதுல. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் லிமிட் வந்து ஏ டு பி. இப்போ லிமிட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம் ஏல இருந்து பி, அதாவது இங்க லோவர் லிமிட் வந்து ஏ இருக்கு, அப்பர் லிமிட் வந்து பி இருக்கு அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த லிமிட் வந்து வேண்டாம், எனக்கு வந்து நான் மாத்தி எழுதணும் லிமிட்டை. அதாவது இங்க வந்து ஏ டு பின்னு இருக்கிறத நான் பி டு ஏ அப்படின்னு வந்து எழுதுறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ -1 to -1 அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ எனக்கு வந்து -1 to 1 வேணும் லிமிட். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து இருக்கு. ஸோ நான் இங்க என்ன பண்றேன், இங்க வந்து நான் மைனஸை வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு -1 to 1 இன்டர்வலை வந்து நான் சேஞ்ச் பண்றேன். அப்படி வந்து லிமிட்டை நான் சேஞ்ச் பண்ணும் போது நான் லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்றேன். லிமிட்டை நான் சேஞ்ச் பண்ணும் போது முன்னாடி வந்து ஒரு மைனஸ் சைனை சேர்த்தி நான் பண்றேன். இதே வந்து எனக்கு இப்போ லிமிட் வந்து என்னது, இங்க இப்போ இங்க ஏ டு பி இருக்கிறத நான் பி டு ஏன்னு எழுதியிருக்கேன், முன்னாடி ஒரு மைனஸ் சைன் சேர்த்துருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இப்போ அதே தான் இங்கேயும் வந்து நான் சொன்னேன், இப்போ 1 to -1 இருக்கு, எனக்கு -1 to 1 வேணும் அப்படின்னா நான் மைனஸ் சைனை முன்னாடி போட்டுட்டு இங்க வந்து லோவர் லிமிட்ல -1 போட்டுக்கிறேன், மேல வந்து 1 போட்டுருக்கேன் அப்பர் லிமிட்ல. அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் உள்ள இருக்கிறத எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் லிமிட் வந்து பார்த்தோம்னா ஏ டு ஏவே இருக்கு. ஸோ நம்ம வந்து டெஃபினட் இன்டெக்ரல் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து நம்ம பார்த்தோம் க்ளோஸ்டு கர்வ் வந்து பார்த்தோமா. ஸோ இப்போ இங்க ஏ டு ஏ அப்படின்னும் போது ஸோ இன்டர்வல் வந்து நம்மளுக்கு இப்படி இப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து ஏவா இருக்கும், இது வந்து பியா இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஆனா இப்போ இங்க என்ன இருக்கு, ஏ டு ஏவே வந்து இருக்கு. ஸோ அப்பனா நம்மளுக்கு இங்கேயே தான் இருக்கு, ஏரியாவே வந்து இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம எதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஸோ வேல்யூ வில் பி வந்து 0 அப்படின்னு வந்து நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் லிமிட் வந்து ஏ டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி வந்து எழுதுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்க ஏ இருக்கு, இங்க வந்து பி இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இங்க நடுப்புற சீனு, இந்த ஏக்கும் பிக்கும் நடுப்புற ஒரு வேல்யூ இருக்கு, அதை வந்து நான் சீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் எப்படி எழுதுவேன், ஏல இருந்து சி பிளஸ் சில இருந்து பி அப்படின்னு வந்து நான் போவேன். அதை தான் வந்து இங்க ஏல இருந்து சி, சில இருந்து பி. ஒரு நம்பர் வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு 1ல இருந்து
3 வரைக்கும் இருக்கு. லிமிட் வந்து 1 to 3. இப்போ 3 1க்கும் 3க்கும் நடுப்புற 2 இருக்கு. ஸோ நான் வந்து இதை எப்படி எழுதுவேன், 1ல இருந்து 2க்கு பிளஸ் 2ல இருந்து 3 அப்படின்னு வந்து நான் எழுதுவேன். ஸோ இத மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இதுல வந்து பிளஸ் சைன் இங்க போட்டிருக்காங்க. அண்ட் அக்கார்டிங்லி அது என்ன வரும் அப்படின்றது வந்து நம்ம சம் சால்வ் பண்ணும் போது வந்து நம்ம பார்ப்போம். அதாவது அது பிளஸ் ஆகுமா மைனஸ் ஆகுமா அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அது சம் நீங்க சால்வ் பண்ணும் போது நான் உங்களுக்கு 1 by 1 வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி P3 ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம்னா f of x dx வந்து இருக்கு. இங்க a to b இன்டர்வல். ஸோ எக்ஸுக்கு பதிலாக a பிளஸ் பி மைனஸ் எக்ஸ்ன்னு வந்து போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணி பண்ணுவோம். இன் பர்டிகுலரா அப்படின்னு சொல்லணும்னா இப்போ ரெண்டுமே a டு b இருக்கிறதுக்கு பதிலாக 0 டு a எடுத்துக்கிறோம்னா இங்க வந்து b இருக்கிற இடத்துல a இருக்கா. ஸோ இங்க மேல இருக்க அப்பர் லிமிட்டை மட்டும் தான் இங்க போடுறோம். லோவர் லிமிட் வந்து 0 ஆயிடுது. ஸோ அது வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ a மைனஸ் எக்ஸ் ஆயிடும். என்ன பண்ணுவோம், இப்போ சைன் எக்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா சைன் ஆஃப் a மைனஸ் எக்ஸ்ன்னு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். f of x இருக்கிற இடத்துல sin xன்னு இருக்கு. அப்போ f of a minus xனா நம்ம என்ன பண்ணுவோம், sin of a minus x அப்படின்னு வந்து நம்ம போட்டு சால்வ் பண்ணுவோம். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம சம் சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு இன்னுமே வந்து கிளியரா வந்து புரியும் எந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து எதுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்ட்டு. பட் நீங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்ம நம்ம வந்து சம்ல வந்து யூஸ் பண்ணும் போது, அதாவது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண எந்த இடத்துல எந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியரா வந்து புரிஞ்சிடும். உங்களுக்கு அந்த மாதிரி வந்து மைண்ட்ல எடுத்துக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணி பண்ணுங்க. மெமரைஸ் பண்ண முடியாத பசங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும் போது தானாவே வந்து நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து P5 வந்து ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். ஸோ ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் வந்து 0 to 2a வந்து கொடுத்துருக்காங்க. f of x dx. ஸோ இதை வந்து என்ன பண்றாங்க, இங்க லிமிட்டை வந்து பிரிச்சு எழுதுறாங்க. ஸோ 0 to a f of x dx plus 0 to a f of 2a minus x dx. x இருக்கிற இடத்துல 2a minus xன்னு போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ண போறோம். இங்க a இருக்கிற இடத்துல இங்க வந்து லிமிட் இருக்குல்ல, அப்பர் லிமிட்ல நம்மளுக்கு இங்க a இருக்கிறதுனால இங்க a போட்டுக்கோம். இங்க π by 2 இருந்ததுன்னா 2 into π by 2ன்னு போட்டுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணணும். இப்போ இங்க 0 to π by 2 இருக்கு அப்படின்னா π by 2 இருக்கு அப்படின்னா இல்லைன்னா π by 4 இருக்கு அப்படின்னா இங்க வந்து சைன் எக்ஸ் இருக்கு. f of x வந்து சைன் எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை எழுதும் போது 2 into π by 4 minus xன்னு வந்து போட்டுப்போம். அதாவது 0 to π by 4 இந்த 2 1 time 2 2 times என்ன வந்துடும், சைன் π by 2 minus x அப்படின்னு வந்து போட்டு அப்ளை பண்ணி சம்மை வந்து சால்வ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடுறோம், இங்க மேல அப்பர் லிமிட்ல இருக்கிற வேல்யூ எடுத்து இங்க 2 பக்கத்துல போட்டு அதை சால்வ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து. ஸோ சைன் 90 மைனஸ் டீட்டாக்கு என்ன வேல்யூ வருமோ 90 மைனஸ் டீட்டாக்கு என்ன வரும், காஸ் வரும். ஸோ அதை எடுத்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி ஃபர்தரா சம்ம ப்ரொசீட் பண்ணும். ஸோ சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கலாம். ஸோ 0 to 2a f of x dxன்னு வந்து இருக்கு. ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா this will be equal to 2 integral 0 to a f of x. எப்போ, when f of 2a minus x is equal to f of xன்னு வந்துச்சுன்னா, அதாவது நான் வந்து இங்க என்ன பண்றேன், 2a இருக்கிற இடத்துல நான் வந்து இதை சப்ஸ்டிடியூட் 2a வந்து இப்ப இங்க π by 2 இருக்கு அப்படின்னா π by 2 இருக்குன்னா நான் வந்து அதை சப்ஸ்டிடியூட் பண்றேன். சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ணும் போது எனக்கு அதே f of x வேல்யூவே கிடைச்சது. அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். And 0 to 2a f of x dx will be equal to 0. எப்போ, when
f of 2a minus x is equal to minus f of x னு வந்து எனக்கு வந்துச்சுன்னா இதுதான் வந்து 6th ப்ராப்பர்ட்டி. அடுத்தது P7 வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. இதுவுமே வந்து என்னது மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் 2 into integral 0 to a f of x dx னு வந்து வரும். எப்போ வரும்? if f is even function. even function என்னன்னா f of minus x is equal to f of x வந்து எனக்கு வரும். நெகட்டிவ்ல வராது. அப்படி வந்துச்சுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். அண்ட் minus a to a f of x dx வந்து it will be equal to 0 எப்போ if f is odd function. அதாவது f of minus x is equal to minus of f of x னு வந்து வந்துச்சுன்னா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி நம்ம சால்வ் பண்ணும் போது. முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி. இதை வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க தரவு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 8 ப்ராப்பர்ட்டிஸும் P0ல இருந்து P7 வரைக்கும் ப்ராப்பர்ட்டி நம்பர் 7 வரைக்கும் எல்லாமே தரவு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சம்ம சால்வ் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு பாதி தான் புரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு இன்னுமே வந்து அது கிளியரா வந்து புரிய ஆரம்பிக்கும். நம்ம எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு ஃபுல் எல்லா டவுட்டுமே வந்து கிளியர் ஆயிடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அதாவது இந்த எக்ஸசைஸ்க்கு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸாம்பிள் 28 வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 28 evaluate integral minus 1 to 2 modulus of x cube minus x dx னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க minus 1 to 2 வந்து கொடுத்துருக்காங்க. இங்க உள்ள வந்து இருக்குல்ல மாடுலஸ்குள்ள இருக்கா. ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா. நான் வந்து காமனா வந்து எடுக்கிறேன் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வந்து வரும். இது வந்து எக்ஸ் வந்துடும். இது திஸ் இஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ வந்து ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். மாடுலஸ் வருதா. ஸோ ஈக்குவல் டு 0ன்னு வந்து ஈக்குவேட் பண்ணலாமா. ஸோ அப்போ ஈக்குவேட் பண்ணும் போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ நம்ம மைனஸ் 1லேருந்து 2 இருக்குல்ல இந்த இன்டர்வல்குள்ள இதெல்லாம் வருது. ஸோ 0 அப்ளை ஆகும். -1 இருக்கு, அப்புறமா வந்து 1 வந்து இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா ஸோ இன்டெக்ரல் -1 to 2 modulus of x cube minus x dx னு வந்துடும். அண்ட் இங்கே இன்டெக்ரல் இங்கே வந்து -1, இங்கே என்ன இருக்குது 0. ஸோ 0 இதை வந்து நான் அப்படியே எழுதிக்கிறேன் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு. ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அப்புறம் மாற்றிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து அதை சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது 0லேருந்து 1 வரைக்கும். -1 ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ -1 to 0. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்பர் லைனில் கூட நீங்கள் போட்டு -1 0, அதுக்கப்புறமா 1, அதுக்கப்புறமா வந்து 2. ஸோ -1லேருந்து 0 போட்டாச்சு. அடுத்தது 0லேருந்து 1. ஸோ 0 to 1 என்ன வரும் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். அடுத்தது ப்ளஸ் 1 to 2 எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து வரும். இப்போ இந்த இன்டர்வல் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா லிமிட் கொடுத்துருக்காங்கல்ல -1லேருந்து 0. ஸோ -1லேருந்து 0 எதனா ஒரு வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம்.
சே ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 வந்து எடுத்துக்கிறேன். -1 to 0 வந்து -0.5ன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ -0.5னா -1/2ன்னு வந்து வரும். இங்கே வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் எக்ஸோட பிளேஸில். -1/2 ஹோல் கியூப் வந்து எடுத்துக்கிட்டா என்ன வரும்? -1/8 வந்துடும். இங்கே வந்து +1/2 வந்து வரும். ஸோ -1/8 + 1/2. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும் போது எனக்கு இங்கே 8 வருதா, -1 இங்கே வந்து +4 வந்து வரும், விச் இஸ் 3/8ன்னு வரும். பாசிட்டிவ் வேல்யூ தான் வருது. ஸோ இங்கே பாசிட்டிவ் பக்கத்தில் பாசிட்டிவ் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே போடுறோம் 0லேருந்து 1 இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிற எதனா ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். இங்கேயுமே வந்து 0 to 1, ஸோ +0.5 எடுத்துக்கிறேன். அதாவது +1/2 வந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கே 1/2 இதை எடுத்து நான் 0லேருந்து 1 வேறு எது நம்ம யூஸ்வலாக காமனாக நம்ம எடுக்கிறது 1/2 தானே எடுப்போம். ஸோ அதனால நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 0.5 அதாவது 1/2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/8 - 1/2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே 1/8 - 1/2 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா -1/2 இங்கே வந்து சால்வ் பண்ணுங்க. அப்போ 8, ஸோ இங்கே 1 மைனஸ் இங்கே வந்து மைனஸில் வந்துடுது, -3/8ன்னு வந்து வருது. ஸோ அப்போனா வந்து என்னது, இது நெகட்டிவ். அப்போனா ஆன்சர் இங்கே வந்து மைனஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இங்கே வந்து 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கா. ஸோ நம்ம இதை வந்து அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு இங்கே வந்து என்ன வரும்? 1லேருந்து 2க்கு 1.5 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ 1.5 அப்படின்னா நம்மளுக்கு 3/2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ 3/2 வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்களேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இது பாசிட்டிவ் வேல்யூவாக தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே சைன் எல்லாம் மாற்றியாச்சு. ஸோ இங்கே மட்டும் நெகட்டிவ் வரும், மற்ற ரெண்டும் பாசிட்டிவ் வேல்யூ தான். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இன்டகிரல் அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன வரும்? x³ வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி x to the power 3 + 1, அதாவது 4/3 + 1 which is 4 மைனஸ் இங்கே வந்து x இருக்குது. ஸோ x to the power 2/2ன்னு வந்து நம்மளுக்கு வரும். மைனஸ் இது வந்து லிமிட் வந்து என்னது, -1 to 0. அடுத்ததும் அதே தான், x to the power 4/4 minus x²/2 0 to 1 வந்து வரும். ப்ளஸ் இங்கேயும் வந்து சேம் திங், அதனால x to the power 4/4 minus x²/2 இங்கே வந்து 1 to 2 வந்து வரும். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம அப்படியே வந்து லிமிட் வேல்யூஸ் எல்லாம் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி இங்கே வந்து 0 இருக்கா. ஸோ அப்போ 0 அப்ளை பண்ணோம்னா இட் வில் பி 0, ஃபுல்லுமே 0 ஆகிடும். 0/4 0/2 0 ஆகிடும். நான் அதனால் அதை போடல. மைனஸ் இப்போ இந்த இடத்துல -1 the whole power 4/4 minus -1 whole square/2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே 1/4 minus 1/2 வந்து நம்மளுக்கு வந்துடும். -0 ஆகிடும். 0/4 - 0/4 0 ஆகிடும். நான் அது போடலை. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 2 to the power 4/4 minus 2² வந்து வந்துடும். மைனஸ் அடுத்தது லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். 1/4 minus 1/2 வந்து வரும். ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் வந்து இருக்குது. ஸோ மைனஸ் இங்கே வந்து என்ன இருக்குது? 1/4. இது வந்து என்னது, பவர் வந்து ஈவனில் இருந்தால் இங்கே வந்து என்ன ஆகிடும்? நெகட்டிவ் இருந்தாலும் அது பாசிட்டிவாக வந்து ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பவர் வந்து ஈவனில் இருக்குது. அப்போ வந்து இங்கே நெகட்டிவ் -1 இருந்தாலும் அது வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும் போது -1 × -1 +1 ஆகிடும். ஸோ அப்போ -1/2 வந்து நம்மளுக்கு வந்துடும். மைனஸ் இங்கேயும் வந்து 1/4 minus 1/2 வந்து வரும். -0 ப்ளஸ் இங்கே வந்து 16/4 minus 4/2 வந்து இருக்குது. மைனஸ் 1/4 minus 1/2 வந்து இருக்குது. இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் இது வந்து 4 வரும் நம்மளுக்கு. 1 minus 2 மைனஸ் இங்கேயும் வந்து எல்சிஎம் எடுத்தால் 4 1 minus 2 வந்து வரும். ப்ளஸ் இது வந்து 4 1 time 4 4s are 16 2 1 time 2 2s are. ஸோ அப்போ நம்மளுக்கு 4 minus 2. ஸோ 4 minus 2 வந்துடும்.
மைனஸ் இங்கேயுமே வந்து 4 எல்சிஎம் எடுக்கிறோம், 1 மைனஸ் 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/4 வரும். திருப்பியும் இங்கேயும் மைனஸ், திருப்பியும் மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/4 வந்து வந்துடும். இங்கே 4 மைனஸ் 2 வந்து ப்ளஸ் 2 ஆகிடும். இங்கேயும் மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மைனஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒழுங்காக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/4, ப்ளஸ் 2 வந்துடும், திருப்பியும் ப்ளஸ் 1/4 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் தேவையில்ல, எல்லாமே காமன் டினாமினேட்டர் இங்கே தவிர்த்து. ஸோ எல்சிஎம் எடுத்தாலும் 4 தான் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. 1 + இங்கே வந்து 2 இருக்கிறதுல இன்டூ 4, அப்போனா ப்ளஸ் 8 + 1. ஸோ 11/4 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 29 வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 29, இன்டெக்ரல் மைனஸ் π/4 to π/4 sin square x dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பாருங்க. ஸோ இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 7 வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது நான் இம்பார்ட்டன்ட்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். -a to a, ஸோ f of x dx is equal to 2 into integral 0 to a f of x dxன்னு வரும். இது நம்ம எப்போ அப்ளை பண்ணுவோம், நான் வந்து இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம், இஃப் எஃப் இஸ் ஈவனாக இருந்தது அப்படின்னா வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அதாவது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்து வரும், அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்து இருக்குது. அப்போது மைனஸ் வந்தாலுமே வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும், அது வந்து சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வந்து வரும். ஸோ அதனால அது ஈவன் ஃபங்க்ஷன் தான். ஸோ அதனால இதை தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த ஃபார்மில் இருக்கா, -π/4 to π/4, -a to a f of x dx. f of xக்கு பதிலாக sin square x dx இருக்குது. அண்ட் இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இது ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஈவன் ஃபங்க்ஷனாக தான் வந்து இருக்குது, அதனால வந்து நம்ம இதை தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஏன் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க, சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்து இருக்கு. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், மைனஸில் வந்தாலும் அது பாசிட்டிவாக தான் ஆகும். ஸோ இட் வில் பி ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இங்கே இதுக்கு பதிலாக நான் இதை எழுதணும். அப்போனா நான் என்ன எழுதணும், 0 to a வந்து என்னது π/4 sin ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். ஸோ காஸ் 2θ வந்து என்னது 1 - 2 sin ஸ்கொயர் θ. இப்போ எனக்கு இதை வந்து sin ஸ்கொயர் θ தான் எனக்கு வேணும். ஸோ அப்போ 2 sin ஸ்கொயர் θ is equal to 1 - cos 2θன்னு வரும். ஸோ sin ஸ்கொயர் θ தானே வேணும், 1 - cos 2θ/2 அப்படின்னு வந்து நம்ம போடுறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, இந்த 2வை வெளில எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ 2/2ன்னு வந்துடும். இன்டெக்ரல் 0 to π/4 sin ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து வரும். ஸோ இன் பிளேஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன். சாரி இது வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸே வேணாம், நம்ம இது போடணும். ஸோ இப்போ 2/2 வந்துடும். இந்த 2வை தான் வெளியில் கொண்டு வந்தேன். அப்போது வந்து 1 - cos 2x dxன்னு வந்து எனக்கு வரும். 2வும் கேன்சல் ஆகி 1 வந்துடும். ஸோ இப்போது 0 to π/4. ஸோ 0 to π/4 அண்ட் dx வந்துடும் மைனஸ் 0 to π/4 cos 2x dxன்னு வந்து வரும். ஸோ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெகிரேட் பண்ணனா எக்ஸ் வந்துடும், மைனஸ் காஸ் 2xை இன்டெகிரேட் பண்ணும் போது சைன் 2xன்னு வரும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 வரும், அதை வந்து டினாமினேட்டரில் போடணும். நம்மளுக்கு லிமிட் வந்து என்னது 0 to π/4. ஸோ இப்போ லிமிட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். π/4 மைனஸ் சைன் 2 into π/4/2 வந்து வரும். மைனஸ் 0 மைனஸ் சைன் 2 into 0/2 வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ இங்கே π/4 மைனஸ் 2 1 time 2 2 times சைன் π/2
பை 2 வந்து வரும். மைனஸ் சைன் 0 is 0. 0 minus 0 0 தான் வரும். இங்கே சைன் 90 வந்து என்னது 1. ஸோ அப்போ பை பை 4 மைனஸ் 1 பை 2. இதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 29. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 30 வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 30. ஸோ எக்ஸாம்பிள் 30ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் 0 to பை எக்ஸ் சைன் எக்ஸ் பை 1 + cos ஸ்கொயர் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to பைன்னு வந்து வருது. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 0 to a f of x dx இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ணலாம். என்ன வரும்? 0 to a f of a minus x dxன்னு வரும். அதாவது இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நான் ஏ மைனஸ் எக்ஸ்னு போடணும். இங்கே ஏன்றது என்னது? பை. அப்போனா பை மைனஸ் எக்ஸ்னு வந்து நான் போடணும் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயை வந்து நான் நேம் பண்ணிக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனை. ஸோ ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to பை எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் 1 + cos ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். எப்பவுமே எடுத்தோடனே ஐன்னு வந்து நேம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். என்ன அப்ளை பண்றேன்? இந்த a மைனஸ் எக்ஸ் வந்து அப்ளை பண்றேன். அதாவது நம்மளோட இதுல வந்து a வந்து பை. ஸோ அப்போ 0 to பை மைனஸ் எக்ஸ் இன்டூ சைன் பை மைனஸ் எக்ஸ் பை 1 + cos ஸ்கொயர் பை மைனஸ் எக்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு வரும் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இங்கே ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to பை மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். சைன் பை மைனஸ் எக்ஸ் அதாவது சைன் 180 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 180 மைனஸ் தீட்டா வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 180 மைனஸ் தீட்டா வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல 180 இருந்ததுன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது வேல்யூ. ஸோ சைன் எக்ஸே தான் திருப்பியும் வந்து வரும். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் வந்து பாசிட்டிவ். ஸோ அப்போனா இந்த சைன் எக்ஸ் தான் வந்து வரும். ப்ளஸ் 1 + இங்கேயும் வந்து 180 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். காஸ் ஸ்கொயர்னு இருக்கு. மைனஸ் காஸ் எக்ஸ் வந்தாலும் ஸ்கொயர் பண்ணும் போது நம்ம காஸ் ஸ்கொயர்னு என்னது? காஸ் பை மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஸோ அப்போ காஸ் மைனஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ணும் போது நம்மளுக்கு வெறும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான் வந்து வரும். ஸோ இப்போ வந்து இந்த பை மைனஸ் எக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க போகிறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி ஐ இருக்கு. ஸோ இன்டெக்ரல் 0 to பை இன்டூ சைன் எக்ஸ் பை 1 + cos ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். மைனஸ் 0 to எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் பை 1 + cos ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து வரும். ஸோ இப்போ இங்கே இது வந்து என்னது? இது வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்கல்ல, அது அப்படியே இது இங்கே வந்திருக்கா. இதை வந்து நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 0 to பை இன்டூ சைன் எக்ஸ் பை 1 + cos ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். மைனஸ் ஐ இது வந்து ஈக்குவல் டு ஐ. இந்த ஐயை நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போனால் 2i ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to பை இன்டூ சைன் எக்ஸ் பை 1 + cos ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து வரும். இப்போ வந்து நான் இங்கே சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்? இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஸோ புட் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு மைனஸ் சைன் எக்ஸ் டிடி பை டிஎக்ஸ்னு வரும். மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி வரும். இந்த சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது? சைன் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக நான் மைனஸ் டிடி போட்டுடலாம். 1 + cos ஸ்கொயருக்கு பதிலாக 1 + t ஸ்கொயர் போடலாம். ஸோ அப்போ நான் சப்ஸ்டிடியூட் பண்ணால் எனக்கு அதே மாதிரி இப்போ இங்கே டி நான் மாற்றிட்டேன் எல்லா டேர்ம்ஸையுமே. ஆனால் இங்கே வந்து லிமிட்டையும் நான் மாற்றணும். ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை எனக்கு கரஸ்பாண்டிங் டி வேல்யூ cos பை இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ விச் இஸ் டி இஸ் ஈக்குவல் டு -1. when x is equal to 0, cos 0 is equal to t, and which is cos 0 வந்து என்னது 1 is equal to t. ஸோ லிமிட் வந்து 0வா இருக்கும் போது டீயோட டி யூஸ் பண்ணும் போது லிமிட் 1 ஆகிடும். இங்கே அப்பர் லிமிட் வந்து -1 ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது? 2i இருக்குது ஈக்குவல் டு 1 to -1 வந்துடும்.
அண்ட் sin x dxக்கு பதிலாக dt. இங்கே வந்து மைனஸ் பை வந்து வெளியில தான் இருக்கும், பையை வெளியில எடுத்துடுறேன், மைனஸ் வெளியில வந்துடும். அண்ட் இங்கே dt வந்துடும், ஏன்னா இந்த dt மைனஸ் டிடியில் அந்த மைனஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் 1 + t² வந்து வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த லிமிட் இருக்கிற மாதிரி, அதாவது 1 to -1 இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லை. ஆனால் வந்து நம்ம லிமிட்டை சேஞ்ச் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? மைனஸ் சைனை சேர்க்கலாம். என்ன பண்ணுறோம்? யூஸிங் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். a to b f of x dx is equal to -b to a f of x dx. அதாவது இங்கே ப்ராப்பர்ட்டி நம்பர் 1 இதை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? லிமிட்டை வந்து மாற்றி எழுத போகிறோம். அதாவது மைனஸ் சைனை வெளியில் மைனஸ் சைன் போட்டுட்டு லிமிட்டை மாற்றி எழுதணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு மைனஸ் சைன் இருக்குது, திருப்பியும் ஒரு மைனஸ் சைன் இருக்குது, பைய வெளியில் இருக்குது. இங்கே -1 to 1 போட்டு dt/1 + t² அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகிடும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ பை இன்டகிரல் -1 to 1 dt/1 + t². இப்படி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது -1 to 1 இருக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். ப்ராப்பர்ட்டி 7 வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே t² இருக்குது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் தான் வரும், ஈவன் ஃபங்க்ஷன் தான். ஸோ அப்போ என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்? இன்டகிரல் -a to a f of x dx is equal to 2 integral 0 to a f of x dxன்னு வந்து வரும். ஸோ இப்போ இங்கே இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? பை போட்டுட்டு இந்த 2 வந்து எனக்கு வெளியில் வந்துடும். அண்ட் இங்கே வந்து 2i வந்து இருக்கா, இந்த 2iயும் அப்படியே இருக்கட்டும். அண்ட் இந்த 2iயை இப்போ இந்த ஸ்டெப்பில் நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ வந்து /2 வந்துடும். அண்ட் i =/2. அண்ட் இங்கே இருக்குல்ல, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு இன்டூ 2 integral 0 to 1 f of xக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம்? dt/1 + t² அப்படின்னு வந்து நம்ம போடுறோம். ஸோ இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். i = பை integral 0 to 1 dt/1² + t². இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்க அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போது பை இது வந்து 1/1 tan inverse of t/1 வந்து வரும். ஸோ அப்போது பை tan inverse of t வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் 0 to 1 வந்து இன்டர்வல், 0 to 1 வந்து லிமிட். ஸோ பை tan inverse of 1 வரும் மைனஸ் tan inverse of 0. இது வந்து பை வெளியில் இருக்கு. tan inverse of tan π/4 அப்போ 45 டிகிரி. அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 1 வரும். மைனஸ் tan inverse of tan 0. இது 0 ஆகிடும். அண்ட் இங்கே வந்து பை இன்ட்டு π/4 which is π²/4ன்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இதான் வந்து ஆன்சர். ஸோ நம்ம எல்லாமே ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் வந்து நம்ம இங்கே வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே -1 to 1 இருக்குல்ல, நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து அப்படியே இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்புறமா வந்து தான் நான் வந்து -1 to 1 நோட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராப்பர்ட்டி வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இங்கே சால்வ் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த ஸ்டெப்பில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டில் தான் வந்து நம்ம இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணி அப்புறமா வந்து அந்த லிமிட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 31 வந்து பார்க்கலாம். Example 31, evaluate -1 to 1 sin x the whole power 5 into cos to the power 4x dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து this is of the form, என்ன ஃபார்மில் இருக்குது? ஸோ integral -a to a f of x dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்னது? f of x வந்து என்னது? f of x is equal to sin to the power 5 into x cos to the power 4x வந்து dx. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஈவன் ஃபங்க்ஷனா இல்லை ஆட் ஃபங்க்ஷனா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ f of -x வந்து நான் போடுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? sin
to the power 5 இங்கே வந்து minus x cos to the power 4 minus x வந்து வந்துடும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா அண்ட் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன வரும்? இட் வில் பி மைனஸ் சைன் எக்ஸ் த ஹோல் பவர் 5 வந்து வரும். அண்ட் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து என்னது? காஸ் தீட்டா தான். ஸோ காஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 4 தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால பவர் வந்து ஆட்ல இருக்கப்போ மைனஸ் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இட் வில் பி மைனஸ் சைன் டு த பவர் 5x இன்டூ காஸ் டு த பவர் 4xன்னு வந்து வரும். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது? வி ஆர் கெட்டிங் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, விச் இஸ் a odd function. வந்து என்னது? This is an odd function. So property number 7 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது property number 7 P7. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் இது வந்து மைனஸ் a to a f of x dx is equal to 0. எப்போ? when f is odd function, அதாவது if f of minus x is equal to minus f of x. நம்மளுக்கு இதுதான் வந்து இங்கே கிடச்சிருக்கு. f of minus x is equal to minus f of x தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு therefore the integral minus 1 to 1 sin to the power 5x into cos to the power 4x dx is equal to 0 அப்படின்னு வந்து வரும். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 31. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 32 வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 32 வந்து பார்க்கலாம். எவாலுவேட் இன்டெக்ரல் சைன்ஸ் டு த பவர் 4x by sin to the power 4x plus cos to the power 4x dxன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் லிமிட் வந்து 0 to pi by 2ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to pi by 2. ஸோ 0 to a ஃபார்மில் வந்து இருக்குது. அதாவது ப்ராப்பர்ட்டி நம்பர் 4 வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இது என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, let I equal to போட்டு 0 to pi by 2 sin to the power 4x sin to the power 4x plus cos to the power 4x dxன்னு வந்து வரும். ஸோ ப்ராப்பர்ட்டி 4 வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போனா என்ன வரும்? இன்டெக்ரல் 0 to a f of x dx வரும் ஈக்குவல் டு 0 to a f of a minus x into dx வந்து அப்ளை பண்ணுவோம். எக்ஸோட பிளேஸில் a minus x, அதாவது இங்கே வந்து a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? pi by 2 minus x வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ I equal to 0 to pi by 2 sin to the power 4 pi by 2 minus x வரும் divided by sin to the power 4 pi by 2 minus x plus cos to the power 4 pi by 2 minus x வந்து நம்மளுக்கு வரும் into dx வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ this is 90 minus theta form. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன வரும்? sin pi by 2 minus theta வந்து என்னது? cos theta. sin 90 minus theta 90 270 வந்தால் சேஞ்ச் ஆகும், sin cos மாறும். அண்ட் 90 minus theta அப்படின்றது வந்து இட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ காஸ் பாசிட்டிவாக தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து சைன் வந்து பாசிட்டிவாக தான் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் காஸ் pi by 2 minus theta which is sin theta வந்து வரும். ஸோ இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே தீட்டா இருக்கிற இடத்துல எக்ஸ் வரும். அப்போ சைன் இங்கே வந்து என்ன வரும்? sin to the power 4 pi by 2 minus xக்கு வந்து பதிலாக we will write cos. ஸோ 0 to pi by 2 இங்கே வந்து cos to the power 4x வந்துடும். இங்கே வந்து cos to the power 4x plus sin to the power 4xன்னு வந்து வரும் into dx. This is equal to iன்னு வந்து வரும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன், இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வந்து எடுத்துக்கிறேன். 1ஐயும் 2ஐயும் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ ஆடிங் 1 and 2 வந்து ஆட் பண்ணும் போது இங்கே என்ன வரும்? I plus I ஆகிடும். அண்ட் இன்டெக்ரல் 0 to pi by 2
sin to the power 4x by sin to the power 4x plus cos to the power 4x dx னு வரும் plus 0 to pi by 2 cos x by sin to the power 4x plus cos to the power 4x இது வந்து cos to the power 4x இங்க மேலே 4 விட்டுட்டேன் into dx ஸோ இங்கே பார்த்தோம்னா இதை வந்து அப்படியே சேர்த்து எழுதுறோம் ஸோ லிமிட் அப்படியே தான் இருக்குது ஸோ 0 to pi by 2 வந்துடும் sin 4x plus cos to the power 4x வந்துடும் டினாமினேட்டரில் ரெண்டும் சேம் தான் sin to the power 4x plus cos to the power 4x the whole thing dx இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும் ஸோ 0 to pi by 2 வெறும் dx மட்டும்தான் வந்து இருக்கும் இது வந்து 2i இது எல்லாமே 2i இதை மறந்துடாதீங்க ஸோ i is equal to 1 by 2 வந்துடும் அண்ட் dxஐ வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா x லிமிட் வந்து 0 to pi by 2 ஸோ 1 by 2 pi by 2 minus 0 வந்து அப்ளை ஆகும் ஸோ 1 by 2 into pi by 2 which is pi by 4 வந்து நம்மளுக்கு வரும் ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 32 ஸோ i is equal to pi by 4 ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 7.10 எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்த்ததுல உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ இந்த எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ